சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னே கட்சிக்காரங்க மத்தியில் கசகசன்னு ஓடிட்டுருக்கு. அதாவது என்னென்னா, இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவு யாரை வேட்பாளராக நிறுத்துறதுங்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வேலுமணியோட கையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டில் அதாவது பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளரை இங்கே நிறுத்தி அவங்களுக்கு பெருசாக வேலை செய்யாமல் அதுக்கு பிஜேபிக்கு வேலை செஞ்சு பிஜேபிக்கு மறைமுகமாக ஒரு வேலை செஞ்சு அவங்கள ஜெயிக்க வச்சு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விஐபிகள் வகுக்கிறதா சொல்லி எடப்பாடி காதுக்கு போனதுனால தான் இந்த முடிவு எடுக்கிறார். அந்த அடிப்படையில் கோயம்புத்தூரில் ஒரு மூத்த கட்சிக்காரர் ஒருத்தரை தான் இங்கே நிறுத்துறது, அதில் ஒரு 4 பேர்த்த மட்டும் அவர் எடப்பாடி பழனிசாமி செலக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் இங்கே மாவட்ட செயலாளர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆட்களை போட போகிறது இல்லைன்னு, இதனால் உட்கட்சி விவகாரம் கொஞ்சம் கூடுதலாகவே வெடிக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயம் கட்சிக்குள்ளேயே அளவாஞ்சிட்ருக்கு. ஒருவேளை இரட்டையில முடக்கப்பட்டதுன்னா அது என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இந்த 2ஆம்